வாழைப்பழம் இந்த மாதிரி நல்லா கனிஞ்சு கருத்துப்பா இருக்குதா? கண்டிப்பா தூர போட்றாதீங்க. இத வச்சு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான மேங்களூர் பன் பண்ணலாமா? அதுக்கு நான் 3 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இத நல்லா வந்து 1 பாதியுமா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட 1/4 கப் சுகரு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் தயிரு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆனதுமே இதோட 2 கப்பும் கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். இதையும் வந்து நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இனி வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல பனானா, அந்த மிக்சர் வச்சே வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி தெளித்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சிட்டு மினிமம் 1 ஹவருக்கு வந்து அப்படியே வந்து வச்சுருங்க. அடுத்ததா ஆயில் இந்த மாதிரியான ஹீட்ல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. மாவ போட்டதும் மேல எழுந்து வரணும். அந்த மாதிரியான ஹீட்ல இருக்க மாரி வச்சுட்டு, மாவு இந்த மாதிரி பூரி பதத்தில நீங்க உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பயும் மெல்லிசா தேய்ச்சிட வேண்டாம். இப்படி உருட்டினா தான் நல்லா வந்து ஃப்ளஃபியா உங்களுக்கு வரும். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பட் மஸ்ட் ட்ரைங்க.